வணக்கம். நான் கேத்தன் பேசுகிறேன். ஈவினிங் வந்துட்டேங்க கிச்சனுக்கு. இன்றைக்கி நைட் டின்னர் நான் தான். நியூஸ்லாம் போர் அடிக்குது. 4 பேர் உட்காந்து பேசிட்டுருக்குறாங்க. இதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரைஸ் செய்ய போகிறேன். அது என்ன நீங்களே பாருங்கள். பச்சரிசி ஊறுதா, இது பச்சரிசிங்க. தக்காளி சாதம் நீ பண்ணலாங்க. தக்காளி கட் பண்ணுற ரொம்ப சிறுசாக, ஒரே ஒரு ஆனியனு, இது 2 பேர் தகுந்த டிஷ் தான். அது இஞ்சி, பச்சை மிளகா அண்டு பூண்டு, ஓகேவா. கடுகு, உளுத்தம்பருப்பு, இது 4 என்ன வருது, கிராம்பா, கிராம்பு, சோம்பு போட்டுங்க. இது இதை தனியாக கடாயில் போட்டு எண்ணெயில் போட்டு இது பண்ணிக்கணும். சாதம் வச்சுட்டு தனியாக வச்சுக்கணும், ஓகேவா. வச்சுருந்து அதை ஆறின பிறகு இதை மிக்ஸ் பண்ணணும். அதான் விஷயம். நான் ரெடி ஆகும்போது சொல்கிறேன், ஓகே. சாதம் வச்சாச்சுன்னா இது ரெடி ஆகாது. அதுக்குள்ளே இதில் எல்லாத்தையும் போட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, முதல்ல கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. அது பொரித்த பிறகு இந்த லவங்கத்தை போடுங்க, சோம்பு லவங்கம் போடுங்க. அப்புறம் பச்சை மிளகாய், அந்த இஞ்சி பூண்டு இது போடணும். ஆனியன் போட்டு நல்ல ஜமம் அந்த எண்ணெய் அந்த ஓரத்தில் அப்படியே அழகாக வரணும். தண்ணியை ஊற்றக்கூடாது மெயினாக, அதான் விஷயம், ஓகேவா. எண்ணெயில் அப்படியே தாளிக்கணும். இது ஒன்லி 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிடலாம். அந்த லெவலில் தான் நான் பண்ணுறேன், ஓகேவா. நல்லா நாளைக்கு கூட வச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ரெடியான பிறகு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன், ஓகே. ஓரமாக எண்ணெய் வந்துச்சுங்கன்னா அதே மாதிரி இவரும் வித்தில் அடிக்க போகிறாங்க. 2 வித்தில் வச்சுன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் அப்புறம் காமிக்கணும், ஓகே. ஹலோ, இப்போ பாருங்கள், அந்த தக்காளி ரெடி பண்ணிட்டோமா. இப்போ நான் ஹாலுக்கு வந்துட்டேன். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் பேனில் ஆற வைக்கணும். இவர் ரெடி ஆகிட்டார், ஓகேங்களா. சாதம் நல்லா ஆறின பிறகு இதை போட்டு கிளறிட்டு ஒரு 1/2 கழிச்சு எடுத்துனா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டேஜும் காமிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிடுறேன், ஓகேவா. இப்போ நான் என் இடத்துக்கு போகிறேன். நான் மாமூலாக ஒரு இடம் உட்காருவேன்ல, அங்கே போயிடுறேன். ஆமாடி, இந்த இடம் தான் ராசிங்க. ஏன்னா உட்காரத்துக்கு சோஃபா இருக்கும், மேலே ஃபேன் இருக்கும், நம்ம பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இந்திய வரலாற்றிலேயே ஒரு நடிகருக்கு தாங்க ரொம்ப பெருமை. அதாவது இந்திய வரலாற்றில் இடம் பிடித்த நடிகர் அப்படின்றான். நீங்கள் யார் சொல்லுங்கள் போகலாம். நம்ம நினைப்போம் சிவாஜி கணேசனாக இருக்குமா, அவர் நடிகர் திலகம், அவர் ஆக்டிங்கில் பெரிய ஆள், ஓகே. ஆனால் இந்தியில் போனால் அமிதாப் பச்சன் வைங்க, கன்னடா போனால் ராஜ்குமார் வைங்க, இல்லையா இப்போத்தி சூப்பர் ஸ்டார் வைங்க, இல்லை இப்போத்தி யங்ஸ்டர் யார் விஜய் அஜித்னுங்க, யாருமே கிடையாதுங்க. ரொம்ப சாதாரணமாக நான் சொல்ல பாருங்களேன். அவர் நம்ம இவரானோ இத்தனை நாள் அவரே கூட அவர் பப்ளிஷ் பண்ணிக்கல. அவர் பேர் பூர்ணம் விஸ்வநாதன் பேர். அவர் இந்த வறுமை நிறம் சிகப்பு, அதே மாதிரி இந்த கார்த்திக் படத்தில் கூட இன்னும் அந்த ரேவதி லவர் வருவார். மணிரத்னம் படம், அது என்ன படம் அது, என்னது, அவங்க அப்பா ரேவதி அவங்க அப்பாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவார், மிஸ்டர் ஏதோன்னு சொல்லுவார். அந்த வறுமை நிற சிகப்பில் கமலினுடைய அப்பா வருவார். பூர்ணவிசனா நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம சீரியலில் நடிப்பார், சினிமாவில் நடிச்சிருக்காரு. ஏன்டா அவருக்கு அந்த பேர், அவர் ஏன் இந்தியா ஹிஸ்ட்ரியில் வரலாற்றில் பேர் எப்படி வந்துன்னு கேட்டால், 1947 1947 இந்தியா சுதந்திரம் இருந்தது இல்லையா. வெள்ளைக்காரன்றது நம்ம சுதந்திரம் வாங்கும்போது அப்போ இந்த ஆகாசபாணின்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம ரேடியோ கேட்குறோம்ல, இப்போ யார் ரேடியோ கேட்குறாங்க, எல்லாம் டிவிக்கு போய்ட்டோம், செல்லுக்கு போய்ட்டோம். ஆனால் ரேடியோன்றதை மறந்துட்டோம். முன்னெல்லாம் ரேடியோ இல்லாத வீடே கிடையாது. அதுக்கு லைசன்ஸ் கட்டின காலம் எங்கள் காலம். நாங்களாம் லைசன்ஸ் கட்டியிருக்கோம். அந்த ஆகாசபாணியில் சுதந்திரம் கிடைச்சுன்னு சொன்ன முதல் அந்த நியூஸ் வாதித்த முதல் நடிகர்னு கிடையாது. அப்போ அவர் அங்கே ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் சினி ஃபீல்டு வந்துட்டான்னு வைங்க. அதனால தான் அந்த அது அந்த என்னது என்ன விஸ்வநாதன் சொன்னேன், பூர்ண விஸ்வநாதன், அவருக்கு அந்த பேர், ஓகேங்களா. இது படித்த ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப அது ஒரு பெருமை தானே. ஏன்னா அந்த ரெக்கார்டு இருந்துகிட்டே இருக்கும். இந்தியா எப்போ சுதந்திரம் ஆச்சு, நம்மளுக்கு 1940 சொல்லணும். அதை யார் ரேடியோவில் சொன்னாங்க, அது ஒரு பெரிய விஷயம். அப்போல்லாம் ரேடியோவில் வானொலியில் மார்னிங் 6 மணி போட்டோன்னே ஒரு மாதிரி சவுண்டாக ஒரு மியூசிக் கொடுப்பாங்க. அது போட்டாலே அந்த சிம்பிள்னு அர்த்தம், சென்னை ஆகாசபாணி அப்படின்ட்டு. அப்போ சரோஜினி வரதராஜன் ஒருத்தர் இருந்தாங்க. ரொம்ப அவங்க குரலில் தான் இனிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் அப்படி இப்படி வந்தாங்க. இந்த நன்னன் ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பாடம் எடுப்பார், இதிலே எடுப்பார், ரேடியோலையும் எடுப்பார், டிவிலையும் எடுப்பார்.
அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் இங்கிலீஷ் எடுப்பார் ஞாபகம் இருக்குங்களா, டிவியில் இந்த பொதிகையில் தான் எடுப்பார். ஒரு ஸ்பெல்லிங் சொல்லுவார், ஆப்பிள், ஏபி பிஎல்இ. என்ன போர்டு மறைக்குதா, போர்டு மறைக்கட்டுமா? ஏ போடுங்க, ஆப்பிள் அப்படி ரொம்ப அழகாக சொல்லுவார். அவரெல்லாம் மறக்க முடியாதுங்க. அதே மாதிரி சன் டிவி ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நியூஸில் பொதிகையில் வந்தவங்க யார் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லலாம். இந்த சன் டிவியில் வந்து பொதிகையில் வந்து சோபனா ரவி வந்தாங்க. அவங்க நியூஸ் வாசிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு பாதி பேர், இந்த லேடிஸ் அவங்க என்ன புடவை கட்டின்னு வராங்க பார்க்குறதுனே ஒரு பாதி பேர் இருப்பாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதாவது புடவை அப்படின்னு. சன் டிவியில் பாத்திமா பாபு அவங்க நியூஸ் படிப்பாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப நல்ல அறிமுகமானது ரவி பெர்னார்னு ஒருத்தர், காலேஜ் ப்ரொஃபஸரு. ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், விஜய் காலேஜ் படிக்கும்போது அவர் ப்ரொஃபஸராக இருந்தாராம். விஜய் ஒரு ஸ்டேஜில் சொன்னார், நீ காலேஜ் போயிருக்கா அப்படின்னு சிவகார்த்திகேயன் கேட்பார். இவரும் கோபிநாத்தும் காலேஜா அப்படின்னு. அப்போ யார் உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ரவி பெர்னார்ட் எங்கள் காலேஜ் தான் இருந்தார். காலேஜ் போயிருக்கீங்களா, காலேஜ் அப்படின் கும்பல்லேருந்து ஒரு ஆடியன்ஸ் கற்றுவாங்க, காலேஜ் போனால் தானே ஒன்று இவரும் திச்சு காலேஜ் போனால் தானே அப்படின்னு எனக்கு பதில் கேட்டுச்சுன்னு அது ஒரு காமெடி எடுத்து போகும். அதுதான் விஷயம். இது சும்மா ஒரு சின்ன பிட்டை வச்சுக்கோங்க. தக்காளி சாதம் ஆறணும், அதுக்காக தான் இருந்தது. ஆறின பிறகு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாருங்க, தக்காளி சாதம் ரெடி. ஓகேவா? ஸ்பூன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா, நம்ம இந்த கடலை பருப்பு போடலை, சீரகம் லைட்டாக போடணும், இந்த லவங்கம் தான் மெயினுங்க. 2 போடுங்க இல்லை 3 போடுங்க, இல்லாட்டி ஓவர் காரம் சாப்பிட முடியாமல் போயிடும். ஏன்னா நம்ம பூண்டு இஞ்சி போடுறோம், இந்த கிராம்பு போடுறோம். அதனால தான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும், மஞ்சள்தூளும் சேர்த்துக்கணும். இந்த 4 பச்சை மிளகாய் வேறு. இது கிராம்புலாம் நீங்கள் ஹெவியாக போட்டிங்கன்னா இது தக்காளி சாதமாக இருக்காது, தக்காளி கார சாதமாகிடும். அதனால் காரசாரமான சாதமாகிடும், அது வேண்டாம். இது மாதிரி சாப்பிடும், ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டேன், கலர் பாருங்கள் எப்படி தான் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் நம்ம ட்ரை பண்ணுங்கள், ஜாலியாக. இன்னும் ஒன்று டைம் எடுத்துக்கும், ஒரு 20 நிமிஷம் மேலே ஆகும். அந்த சாதம் ஆறணும். இன்னும் அது ஆறின பிறகு தான் அந்த எசன்ஸ்லாம் இறங்கி இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டா அது தனி டேஸ்ட்டு, சில்லுன்னு சாப்பிட்டா அது வேறு டேஸ்ட்டு. ஓகே, தக்காளி சாதம் செய்யுங்க ஜாலியாக. ஓகே, பாய்.